ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு சீனு கடையில மாயா வந்து வியாபாரம் செஞ்சு அசத்துன மாரி சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. வியூஸும் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். சீனு கடையில வந்து வியாபாரத்துல களை கட்டணும். சீனுக்கு பெருசா வந்து தெரியாது. நம்ப எல்லார்ட்டயும் சொல்லி வியாபாரம் பண்றத விட, நம்ப அடுத்த கட்டத்துக்கு உடனே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா, நிச்சயம் வியாபாரத்துல ஏகப்பட்ட லாபகரமான விஷயம், ஐடியா எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில வந்து செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா அதுக்காக தான் சீனு கடையில வந்து வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சீனு வந்து பேசுறாங்க, "நீ எதுக்கு தேவையில்லாம என் கடையில வந்து வேலை பார்க்குறேன்னு?" "சும்மானு இரு சீனு, இது என் கடை. சரியா? வரக்கூடிய லாப நஷ்டத்தில எனக்கும் பங்கு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் நான் சரி செய்றேங்கிற மாரி வியாபாரத்த எப்படி பெருக்கலாங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம கடையில இவ்வளோ வந்து லாபகரமா சேல்ஸ் ஆகுது. அதில கொஞ்சம் ப்ராஃபிட்டும் வருது. கொஞ்சம் கை மீறியும் கொஞ்சம் பணமும் போகுது. எல்லாம் இருக்கட்டும். எத்தன பேர் நம்ம கடைக்கு ஒரு நாளைக்கு தோராயமா வராங்க? எவ்வளோ பர்ச்சேஸ் பண்றாங்க? அத சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, சில பேர் டிசைன் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. சில பேர் மத்த கடைய விட உங்க கடை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுலே நம்ம கடை பெரிய கடை. நம்ம கடைக்கு போட்டி போடுறதுக்கு இன்னொரு கடை ஏதாவது இருக்கா? இல்ல அந்த கடையில எப்படியெல்லாம் வியாபாரம் போகுது? இது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம் அந்த கடையில நம்மள விட கொஞ்சம் கூடுதலாவும் விப்பாங்க. அதே மாரி கம்மியாவும் விப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா மோர் ஆர் லெஸ் எல்லாரும் ஒரே மாரி தான் வியாபாரம் தந்திரத்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா நம்ம கடை 10ல 11 ஆயிடுமே! என்ன பண்ணலாம்? சரி இதில தான் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா வந்து செஞ்சிரணுங்கிற மாரி புரிஞ்சுக்கிறாங்க. வந்த உடனே நம்ம மாயா அப்பன்னு பார்த்து புடவ ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க பட்டு புடவை வந்து வாங்கிட்டு போறாங்க. அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக. போற வழியில பட்டு புடவைய எங்கேயோ வந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. மறந்துட்டாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு என்னம்மா கல்யாணத்துக்காக வாங்குன புடவை எங்கம்மா போச்சுங்கிற மாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாங்குனவங்க யோசிக்கும்போது, தெரியலங்க. இங்க தாங்க வச்சேன். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னம்மா நம்ப இருக்கிற சூழ்நிலையில இப்படியெல்லாம் வந்து பண்ணலாமா? இப்ப ரூ. 10,000க்கு நம்ப எங்கிட்டு போறதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்க சரிங்க வேற வழி இல்ல. மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. என்னம்மா நீ இப்படி பண்றன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து திருப்பியும் கடைக்கு வந்து போறாங்க. இப்போ புடவ வாங்கிட்டு போனோம்லம்மா. ஆமா உங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு சூப்பரான புடவ வந்து எடுத்திருந்தீங்களே. ஆமா அந்த புடவைய நாங்க தொலைச்சுட்டோம். வேற ஒரு புடவ வந்து வேணுமா? அதுவும் அதே கலர், அதே டிசைன்ல என் பொண்ணு ஆசை ஆசையா வந்து எடுத்தா. அவளுக்கு தெரியக்கூடாதும்மா இந்த விஷயம்லாம். அதுக்காக தான் கேட்குறோங்கிற மாரி சொன்னோனே, அதே டிசைனுங்களா? நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு ஏகப்பட்ட 10, 15 பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து தொறந்து தொறந்து பார்க்குறாங்க. அந்த டிசைன் இருக்கிற மாரி தெரில அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது, நிச்சயம் இருக்குங்க. எல்லாமே வந்து பாக்ஸ்ல மூடி இருக்கிறதுனால, உங்களுக்கு தெரியாம இருக்கும். நான் பார்த்து இருந்துச்சுன்னா கரெக்ட்டா வந்து எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப மாயா அப்பன்னு பார்த்து அந்த பாக்ஸ வந்து தொறக்குறாங்க. இந்த புடவைய தானே நீங்க எடுத்தீங்க? இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோனே, ஏங்க பணத்த குடுங்கங்க அப்படின்னு சொல்லும்போது, புடவையில எதுவும் கொஞ்சம் கழிச்சுக்க முடியுமாம்மா? டிஸ்கவுண்ட் எதுவும் குடுக்க முடியுமாங்கிற மாரி அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டுக்காக வந்து பேசுகிறாங்க அவங்க மனைவி. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க? இந்த புடவைய இலவசமாகவே எடுத்துக்கங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை பார்த்தோன்னே மேனேஜர் வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இவங்க முதலாளியாக இருக்கலாம். இப்போ தான் கடையில் ஏகப்பட்ட நட்டம்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடோனில் வச்சுருந்த எல்லா துணியும் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கெல்லாம் சேலரி கொடுக்குறதே பெரிய விஷயம். இந்த 2 மாதத்தில் போராடி மீட்டெடுக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்ன தர்மம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த மேனேஜர் அப்பன்னு பார்த்து அவங்க போனதுக்கப்புறம் ரொம்பவே நன்றிம்மா. நீ குழந்த புள்ளக்குட்டியோட சந்தோஷமா நிம்மதியாக உன் புருஷன் கூட வாழ்வதுங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. அப்பன்னு பார்த்து என்ன மேடம் துணியெல்லாம் எப்படி இருக்கு நான் மடித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா துணியும் மடித்து வச்சுக்கிட்டே இவங்க சொன்னால் என்ன நினைப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மேடம் நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்களே சொல்லுங்கண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாம் அது நம்ம நிறுவனத்துக்கு லாபகரமாக இருந்தால் பயன்படுத்திக்க வேண்டியதானே மேடம் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் சூப்பராக வந்து செயல்படுவீங்க எனக்கு கூட நீங்கள் தான் வந்து வேலை வாங்கி கொடுத்தீங்க அதெல்லாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் மேடம் ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட்லீஸ்ட் வந்து அவங்களும் பார்த்தாலும் பாவம் தான் இருக்குது வாங்கின விலைக்காவது புடவைய ஒரு 20% வந்து விட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு குடுத்துருக்கலாம்ல மேடம். ஏன் மேடம் பணம் வாங்காம இலவசமாவே குடுத்துட்டீங்க? அதுவும் நம்ம நல்லா இருந்தாலும் சரி,
நம்ம கடையில குடோன்ல இது மாரியெல்லாம் ஆயிருக்குல்ல மேடம். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. லாபம், நட்டம் இதெல்லாம் மாறி மாறி ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தா வந்துட்டு வந்துட்டு தான் போகும். ஆனா நம்மள நம்பி நம்ம கடைக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு நம்ப விசுவாசியா இருக்கணும். மேடம் விசுவாசியா இருக்கணும்னா அவங்க குடுக்குற காசுக்கு நல்ல துணி குடுத்தா போதும் மேடம். அவங்க நட்டப்படுறதுக்கெல்லாம் நம்ப அத சுமக்கணும்னு அவசியம் இல்லங்கிற மாரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே தான். கஸ்டமர் வேல்யூன்னு இருக்குல்ல. வாடிக்கையாளர்கள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அதே மாரி அவங்க பட்ட கஷ்டத்த நம்மளும் வந்து ஏத்துக்கிட்டா தான் அதுவும் நல்லாருக்கும். இப்ப அவங்க குடும்பமே நம்ப கடையில தவிர வேற எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அந்த லாபத்த வந்து அதில பாத்துரலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த புடவையில விட்டத அடுத்த புடவ அடுத்தடுத்த புடவ எடுக்கும்போது அதுலேருந்து வரப்போகுது. சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. ஆனா இந்த நேரம் இப்பன்னு பார்த்து கையில பணம் இல்லையே மேடம். அதுதானே பிரச்சனையா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பரவால்ல விடுங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத செயல்படுத்திட்டா நிச்சயம் ஜெயிச்சிரலாம்.